விஜய் மாநாட்டிற்கு திமுக அனுமதி வழங்க மறுப்பதாக பாஜக நிர்வாகி தமிழிசை கருத்திற்கு அமைச்சர் நேரு பதிலடி கொடுத்துள்ளார். அவர் ஏங்க அவங்க பேசின அவரை கேளுங்க, ஏங்க என்ன போய் கேக்குறீங்க? சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக சவாலாக இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ஈஸியா ஜெயிப்போம். நான் தான் சொன்னேன், எதிரணி நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்திருக்கிறது. பெண்கள் இயற்கையாகவே திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்ப நடந்த 6 தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, மீண்டும் வெற்றி பெறும். அதற்கான ஆயத்தம் தான் அந்த செயல்வர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன். தவிர இன்னைக்கு கூட ஹிந்துல சொல்லிருக்காங்க, தம்பி ஹிந்துல போட்டிருக்காங்க, நேரு சொன்ன கருத்தா நாங்க சொன்னது தப்பு அப்படின்னு போட்டுருக்காங்க. அவர் தெரியல, அப்படி இல்ல, அவர் என்கிட்ட காலில் கூட சொன்னார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பெருசா எடுத்து, ஏன்னா இந்த கட்சியில தலைவர் தான் முடிவு எடுக்கணும், நாங்கெல்லாம் எடுக்க முடியாது. ரைட் 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 தம்பி விடுப்பா, விடியா விடுங்க விடுங்க. விஜயோட மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்கல, அது நிறைய கேள்வி கேட்கறீங்க சொல்லி முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூட வந்து அவங்க கருத்து தெரிவிச்சு. அவளை கேளுங்க, என்ன ஏங்க கேக்குறீங்க? ஏங்க என்ன கேக்குறீங்க? என்கிட்ட இருந்தது நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி கருத்து சொல்லல. கூட்டணியை முடிவு பண்றது தலைவர். நான் அதுல எல்லாம் கீழே அவர் சொல்றதை வேலை செய்யற இடத்துல நாங்க இருக்கோம். அதுதான் நாங்க இந்த கூட்டணி தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம். நிச்சயமாக இந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நான் போயிருக்கேன் நல்லா. ஏன் தம்பி என்கிட்ட காலையில வேற வேலை இல்லப்பா, நல்லா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.